ஏய் ஹாய் கிஷோர் ஆர்சிபி என்ன ஜெயிச்சிட்டீங்களா? ஆ- ஆமாண்ணா, வெரி ஹாப்பி. ஓகே. செகண்ட் என்ன கப் இஸ் ஜி லோடிங். அவ்வளவுதான், கப்பை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. எஸ், கப் ஆ, அடிச்சிட்டோம், அவ்வளவுதான். ஈசாலை கப்பு நம்மதேவா யாருது? ஒன் மோர் கேம் ஒன் நம்மதுதான், மோர் கேம் நம்மதே. இருக்குண்ணா. நம்மதே நம்மதே ஓ, நம்மதே. ஒன் மோர் கேம் இருக்கு. ம், ம். அப்போ ஆனா நம்ம என்ன சொல்லிச்சு, ஆர்சிபி தூக்குற மாதிரி இருந்ததுல. ஆமா. ஆமா. என்னன்னா, போட்டதெல்லாம் வேஸ்டா அப்போ. ஆர்சிபி தூக்குற மாதிரி இருந்து ஜிடி ஜெயிக்கிற மாதிரி காமிச்சது உங்களோட டேட்டா அனலைசிஸ். அப்ப டேட்டா அனலிஸ்ட்ல அப்படிதான் காமிச்சது. அந்த ஜிடில புதுசா ஒரு போலர் அப்ப ஜிடி பிளேயர், அந்த போலர் பேர் என்ன? குல்வாந்த் புள்ளவத்தா? கெர்லோ சம்திங் ஏய் சம்திங். ஏதோ கரோ ஏகிட்டே கரோ. ஏகிட்டே கேட்டாலே அப்படி ஒரு பிளேயர் இருக்காங்களான்னு அதுக்கு தெரியாம போயிடும். ஏன்னா ஆஹ் ஆஹ் இந்த டைம்ல போய் டேட்டா போய் ரிஸ்க் எடுத்துட்டாங்க ஆக்சுவலி. ஏதாவது ஆனா டெபியூ இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஆனா ரிஸ்க் எடுத்துட்டாங்க. நம்ம ஆக்சுவலா டாஸ் ரெண்டு குவாலிஃபயர் ஒன்ல தடவையும் ஃபிளிப் பண்ணி பார்த்தோம். அப்போ கூட ரெண்டுத்துலயுமே கோலி டக் அவுட். ஆனா இன்னைக்கு கோலி நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தான். ஆமா, கோலி நல்ல ஸ்கோரு. இங்க 30 பால்ல அதான் 33 பால்ல 93 வந்து சூப்பர். நல்லா பட் இருக்கு. யா, இது கேப்டன்ஸ் நாக். அப்படிதான். ஓகே. சரி, இப்போ ஆர்சிபியை ஃபேஸ் பண்ண போறவங்களோட அடுத்த ஸ்டேஜ். ஓகேவா? சோ இப்போ எலிமினேட்டர் தானே நாளைக்கு மேட்ச். ஆமா. ம். அந்த எலிமினேட்டருக்கு யா யா யா. ரெண்டு டீம் இருக்கு. என்னென்ன டீம்? எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர். எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர். நம்ம நம்ம தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிற எஸ்ஆர்ஹெச்சா, தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆர்ஆரா? யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறா? எஸ்ஆர்ஹெச். ஆர்ஆர். ஆர்ஆர். எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச். ஓகே. சரி. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோல கொஞ்சம் கம்மியா தான் போட்டோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல உங்க ரெண்டு டீம்ல யாராவது ஒருத்தரோட போலர் பத்தி பேசுவோம், ஒருத்தரோட பேட்ஸ்மேன் பத்தி பேசுவோம். யாரோட போலர் யாரோட சூரியவன்சி போலர் பேட்ஸ்மேன் வச்சுக்கலாமா? ஓகே. என்ன சூரியவன்சி வந்து சூரியவன்சி நின்ட்டாலே முடிஞ்சு போச்சு, ஒன் சைடு மேட்ச் ஆயிடும். என்ன சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அது சரி. ஜெய்ஷ்வால். ஆ ஜெய்ஸ்வாலா சூரியவன்சி யார வைக்கலாம்? வைபவ் சூரியவன்ஷி. சூரியவன்சி. அப்போ சூரியவன்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட பேட்டிங் அனாலிசிஸ் மட்டும் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஹைதராபாத் சைட்ல பேட் கமின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல போலிங் அனாலிசிஸ் பண்ணுவோம். யா. ஓகேவா? ஸோ 2026 இயர்ல மட்டும்தான் நான் பேட்டர் அனாலிசிஸ் கொடுக்குறேன். ஒரு யூ அடிச்சிருங்க. சரி. 583 ரன்ஸா? 265 பால்ஸுக்கு எப்பா ஸ்ட்ரைக் ரேட் 220ல இருக்கு. சரி. இப்போ பிரின்ஸ் யாதவ் பால பார்த்தாலே சூரியவன்சி அடிக்கிறாப்ல. பட் ஆனா பிரின்ஸ் பிரின்ஸ் யாதவ் யாதவ் அவுட் ஆஃப் த எல்எஸ்ஜி. டோர்னமெண்ட். ஆ ஆ எல்எஸ்ஜி. சிராஜ் பார்த்தாலும் அவன் சூரியவன்சி யார பார்த்தாலும் தான் அடிக்கிறாப்ல. ஆக்சுவலி செகண்ட் இருக்கிற ஷபிக் ஹுசைன் வந்து எஸ்ஆர்ஹெச். ஓகே. ஓகே. ஷகிப் ஹுசைன் எஸ்ஆர்ஹெச். ஓகே. அப்போ சோ அப்போ சூரியவன்ஷி கொஞ்சம் பவர் பிளே எல்லாம் தாண்டிட்டானா ஆர்ஆருக்கு நல்ல பாசிட்டிவான மேட்ச் இது. ஆ அப்படி யோசிக்கலாம். ஓகே. அப்போ இவரோட ஸ்ட்ரென்த்னா வீக்னஸ். மோனிஷ் கான் எந்த டீம்? மோஷின் கான் எல்எஸ்ஜி அவுட் மோஷின் ஆஃப் கான் டோர்னமெண்ட். மோஷின் கான் எல்எஸ்ஜி. ஆமா. எல்எஸ்சி. ஓகே. அங்க 2 தடவை அவுட் ஆயிருக்காப்ல. இங்க வேற யாரு இருக்கு? ஆக்சுவலி 5th பிளேஸ்ல இருக்கவர் மட்டும் தானே. குர்னால் பாண்டியா மட்டும் தான் இப்போ டோர்னமெண்ட் தலைவா இருக்காங்க. குர்னால் பாண்டியா, முகமது சிராஜ் ரெண்டே பேர் தான். ஆமா. இல்ல இல்ல, நான் வந்து ஹைதராபாத்ல யார் இருக்கா போலர்ஸ்? ஹைதராபாத்ல யாருமே இல்லை. அப்போ ஹைதராபாத்லோட ஹைதராபாத். போலர்ஸ் ரொம்ப கஷ்டப்படணும் சூரியவன்சி கிட்ட. கரெக்டா? ஆ. இப்ப பாருங்க ஆக்சுவலா ஹைதராபாத்ல. எத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்கன்னு தெரியல இந்த சீசன் இந்த லீக்ல. ஆமா ஆமா, கம்மிதான். ஆர்ஆர் கூட எஸ்ஆர்ஹெச். கம்மிதான். ஆக்சுவலி ஏன்னா ஷபிக் ஹுசைன் 12th பிளேஸ்ல இருக்காரு. ஒரு விக்கெட்டா? ஒரு விக்கெட். இருக்கு. ஒரு விக்கெட். ஒரு தடவை ஷகிப் ஹுசைன். என்னது? சகிப் ஹுசைன். ஓகே, ஹுசைன்ல தான் போட்டிருக்காப்ல. இப்படிதான் நடந்திருக்கு. ஃபைன். சரி, இது பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதே போலிங் அனாலிசிஸ்ல எந்த போலரு ஹைதராபாடா? ஷகிப் பேட் கமின்ஸ்.
பேட் கமின்ஸ். ஆனா இந்த சீரீஸ்ல ரொம்ப கம்மியா விளையாடி இருக்காப்ல. ஓகே, வேணா பேட் கமின்ஸ் வேணா இந்த 2025 26 பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுக்கலாமா? 2 வருஷமா. ஓகே, ஸோ 2 வருஷமா பார்த்தா டாப் விக்கெட்ஸ் இருங்க. ஆக்சுவலா பேட் கமின்ஸ் இந்த சீசன்ல ஸ்டார்டிங் ஃபியூ மேட்சஸ் விளையாடலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா நிறைய விளையாடல. ஸோ பட்லரை பார்த்தாலே பேட் கமின்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா நாளைக்கு நடக்க போது எலிமினேட்டர் RR வின் பண்ணாதான் GT கூட ஆட முடியும் குவாலிஃபை 2ல. ஆமா ஆமா. ஸோ பேட் கமின்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி இருக்கு. சரி, நம்ம இதுக்குள்ள என்ன பண்ணுவோம்? ஸோ லைவ் ஸ்கோர் கார்டு ப்ரொசீட் பண்ணலாமா? ஆக்சுவலா பேட் கமின்ஸோட ரெக்கார்ட பார்த்தா டாப் விக்கெட்ஸ் லைக் ஆல் எல்லாருமே ஓப்பனர்ஸ் ஒன் டவுன் இருக்காங்க எல்லாருமே. ஆமா, பட்லர், மார்ஷ், ஃபின் நியூ ஆலன், பால் ஃபாஃப். பேட் கமின்ஸ். யா, அவன் கடைசியில விக்கெட் எடுக்கிறத விட ஓப்பனிங், அதாவது ஆரம்பத்தில் பவர் பிளேல ஒன்று கழட்டி விட்டுருவான். ஓகே, இதெல்லாம் நம்மளோட அனாலிசிஸ். இந்த டேட்டாவில ஒரு லைவ் ஸ்கோர் கார்டை அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த லைவ் ஸ்கோர் கார்டில் நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூனா இந்த சிங்கிள் இயர் 2026 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஏன்னா பழைய வெர்ஷனே வேற. ஏன்னா பழைய வெர்ஷன்லாம் 160 ரன்லாம் அடிச்சாலே ஈஸியா ஜெயிக்க முடியும். இப்ப 200 ரன் அடிச்சாலே ஜெயிக்க முடியுதோ, இன்னைக்கு 250 அடிச்சாலே தெவாத்தி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தனியாவே ஆடிக்கிட்டு இருக்கான். RCB தனியா ஆடிட்டு இருக்கு, ஐ மீன் சாரி, இவங்க GT மொத்தமா தனியா ஆடி இருக்கு, இவன் மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கான். அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இருங்க, இதுக்கு வந்துடும் லைவ் ஸ்கோர் கார்டு. சரி, இப்போ டீம் 1 SRH. டீம் 1 SRH. ஓகே, டீம் 2 RR. சரி, இந்த இதெல்லாம் லொகேஷன் நீங்க தானே சொல்லணும். இதுனா ஒரு ஸ்க்ரோல் மட்டும் பண்ணுங்க. PCA நியூ கிரிக்கெட் ஸ்டேடியம், பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் நியூ ஸ்டேடியம். PCA நியூ கிரிக்கெட் ஸ்டேடியம் இல்ல, எங்க இருக்கு? நியூ சண்டிகரா? PCA நியூ கிரிக்கெட் ஸ்டேடியம் நியூ சண்டிகர், முலான்பூர். யா, ஓகே, ஃபைன். சரி, யாரு இப்போ டாஸ் போட்டுருவோமா? எஸ். சரி, இப்போ நான் என்னன்னா, யார் டாஸ் சொல்ல போறீங்க? அவரே சொல்லட்டுமா? கிஷோர், நீங்க தான் சொல்லணும். ஐ மீன் ஓகே, RR தான் டாஸ் சொல்ல போகுது, கரெக்டா? ஓகே, சரி, என்ன சொல்ல போறீங்க? சோ ஹெட்ஸா? பாப்போம். ஹெட் அங்க இருக்காப்ல, இங்க என்ன நடக்குது? ஐயோ, ஹெட் பேட்டிங்கா போலிங்கா? பேட்டிங். அப்போ டாஸ் ஜெயிச்சது ராஜஸ்தான், பேட்டிங் பண்ணுது. ஓகே, அப்போ சன்ரைஸ் ஹைதராபாத்ல ஒரு பிளேயரா நீங்க சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் யார்ல இருந்து தெளிவா நீங்க தான் சொல்லணும். என்ன ஹைதராபாத் ஓப்பனிங் யாரு? டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. அபிஷேக் ஃபர்ஸ்டா, டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்டா? அபிஷேக் சர்மா. டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன். ஓகே, 3. ஹென்ரி கிளாசன், நிதிஷ் குமார் ரெட்டி, சலீல் அரோரா. இம்பாக்ட் பிளேயர் இல்ல. ஓகே, எஸ் மாறன் ரவிச்சந்திரன். ஓகே, இம்பாக்ட் பிளேயர் இல்லையா? ஓகே, அப்ப ஹர்ஷல் பட்டேல், HV பட்டேல். கமின்ஸா? பிராட் கமின்ஸ், சிவம் குமார், இஷான் மலிங்கா, ஷபிக் ஹுசைன். 6 7 8 9 10. இப்போ யாரு லாஸ்ட்? ஷகிப் ஹுசைன். முடிஞ்சு போச்சு. உங்களோட 11 முடிஞ்சு போச்சு. ராஜஸ்தான் உங்களோட இதுல யசஸ்வி ஜெய்ஸ்வால்.
வைபவ் சூரியவன்ஷி. மேலேயே இருந்ததுண்ணா. ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, த்ருவ் ஜுரேல், ஜுரேல், ரியான் பராக், கேப்டன், ரியான் பராக். டொனோவான் ஃபெரேரா. ஃபெரேரா நல்லா ஆடுவாப்ல, நல்ல ஃபினிஷர். யா. டசன் ஷனகா, தசன் ஷனக்கா. 6. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆர்ச்சர். 7. சுபம் துபே, தூபே 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 தூபே. நாண்ட்ரே பர்கர், பர்கர். பிரிஜேஷ் சர்மா. பிரிஜேஷ் கூட அன்னைக்கு லாஸ்டா ஒரு யா. மேட்ச்ல விளையாடிட்டு இருந்தப்போ அந்த போல்டு எடுத்தாப்ல செம்ம சூப்பரா இருந்தது. ம். 10 தானே வந்திருக்கு. ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜானா மேல தானே வரணும். ஓகே எஸ். ஓகே, நம்ம தானே பேட்டிங் ஆர்டரே மாத்துறோம், நம்ம பாத்துக்கலாம். சரி சரி. பொதுவா நீங்க 2 பேருமே சொல்லுங்க, எது மினிமம் ஸ்கோரா இருக்கலாம், எது மேக்ஸிமம் ஸ்கோரா இருக்கலாம் பொதுவா. ஏன்னா உங்க டீமை சப்போர்ட் பண்ணி சொல்லாதீங்க, இந்த மேட்ச்ல எவ்வளவு வரலாம். மேபி ராஜஸ்தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால. இல்ல அப்படி இல்ல, யா. பொதுவா இந்த மினிமம் ஸ்கோர் எவ்வளவு, மேக்ஸிமம் ஸ்கோர் எவ்வளவு வரும்? 220 ஓகே. 220 மேக்ஸிமமா? மினிமம். மினிமம் மினிமம் 220. மினிமம் 180, மேக்ஸிமம் 210. 210 அதுக்குள்ளதான் 2 டீமும் ஃபாலோ ஆகுன்றீங்க. ம். ஓகே, ஏன்னா இந்த ரேஞ்சை செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சரி, ஓப்பனிங் டெசிஷனு யாரு ஓப்பனர்? ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷியா? எஸ். ஓகே, போலர் யார் சார்? பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா மேட்ச? ஓ, இங்க போலரே சூஸ் பண்ணல பாருங்க. இப்ப யாரு போலர்? பேட் பேட் கமின்ஸ். கமின்ஸ். அப்புறம் மலிங்காவா? அதுக்கப்புறம் இஷான் மலிங்கா, ஆ. ஹர்ஷல் பட்டேல். நீங்க கொடுக்கறப்ப ஆர்டர் மாத்தி கொடுத்துக்கலாம் என்ன? ஓகே, சிவகுமார், ஆ. ஷபிக் ஹுசைன். ஆ. 5 bowlers. வேணும் நிதிஷ் ரெட்டி. ஆப்ஷன் நிதிஷ்குமார் ரெட்டி. 6 போலர் 6th வச்சுக்கலாம். bowler. குறைஞ்சது 5 போலர். உங்கள்ல சார்? ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கர், ரவீந்திர ஜடேஜா, ஓகே, டசன் ஷனகா, ஷனக்கா, பிரிஜேஷ் சர்மா. சர்மா. 11th தான் ரவி பிஷ்ணா இருக்காங்க, ஆனா சப்ஸ்டியூட்ஸ்ல. சோ அது இல்ல 11th இல்ல. substitute, சோ இல்ல இருக்கிறதுல மட்டும் சொல்லுங்க. யா. சோ யா, தட்ஸ் இட். துபே போலிங்களா இல்லையா? சுபம் துபே பேட்டர் தான். பேட்டர் தான். ஓகே, எனக்கு என்னப்பா, நான் டேட்டா இருக்கணும், எனக்கு என்ன தெரியும். ஓகேவா? ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, பேட் கமின்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? யா. சரி, ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ ஒரு பால் என்னவா ஆகும்? ஃபர்ஸ்ட் பால் கமின்ஸ் போடுறப்பல ஜெய்ஸ்வாலுக்கு என்ன ஆகும்? இங்க கமின்ஸா இருந்து சொல்லுங்க கைலாஷ். டாட். நீங்க கிஷோர்? 4 பாப்போமா? சிமுலேட் ஆயிடுச்சு. டாட் என்ன அவரு என்ன ஹைதராபாத் சொல்றது நடக்குது. ஓகே, அடுத்த பால் பாப்போமா? இன்னொரு பால், அதுக்கப்புறம் நம்ம ஓவர சிமுலேட் பண்ணுவோம். இன்னொரு பால் ட்ரை பண்ணுவோமா? நீங்க என்ன சொல்றீங்க கிஷோர்? சிங்கிள் 4. சிங்கிள் 4. ஐயோ, டாட். 2 பால் 2 டாட். அப்ப 3வது பால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு ஓவர் மட்டும் போவோமா? ஓகே, என்ன என்ன நடக்கும்? சிங்கிள். கிஷோர் அதே 4? 6. 4. நீங்க என்ன கேக்குறீங்களோ அது நடக்க மாட்டேங்குது. ஓகே, அவருக்காவது ஒரு தடவை நடந்துடுச்சு. ஓகே, சரி, இந்த ஓவரோட முடிப்போமா அப்படியே? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 4வது பால்ல விக்கெட் விழுந்துடுச்சு.
Yeah. ஓகேவா? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட். ஜெய்ஸ்வால் அவுட். பேட் கமின்ஸ் கிட்ட போல்ட். போல்ட். ஓகேவா? அப்ப அடுத்து யார இறக்க போறீங்க? ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்லயே 4வது பாலே பேட் கமின்ஸ் கிட்ட அவுட். இப்ப நீங்க யார இறக்க போறீங்க? த்ருவ் 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 ஜுரெல். ஜுரல் தானா? வேற எதுவும் இல்ல. ஓகே. சரி. திரும்ப அடுத்த டெசிஷனுக்கு போவோமா? இல்ல எப்பனா ஓவர் மாறினா எந்த போலரை மாத்தணும்ன்றது உங்க சாய்ஸ். இதே ஓகே. பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டா எந்த பேட்ஸ்மேன் வைக்கணும்ன்றதும் உங்க சாய்ஸ். ஓகே. சரியா? மத்ததெல்லாம் நான் ஸ்பீடா சிமுலேட் பண்ணிடுவேன். சரிங்களா? சிமுலேட் அன்டில் நெக்ஸ்ட் டெசிஷன் நான் கிளிக் பண்றேன். ஓகே. ஓவர் கம்ப்ளீட். செகண்ட் ஓவர் யார் போட போறா? செகண்ட் ஓவர் இஷான் மலிங்கா. மலிங்கா தானா? ஓகே. கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் போலர். ஓகே. சூரியவன்ஷி, மலிங்கா. போலாமா? அடுத்து ஓகே. ஜுரேல் பாருங்க ஒரு 4 அடிச்சிருக்காப்ல. ஒரு ஓவருக்கு 8 ரன். சரியா? ஓகே. ஓகே. இப்போ 2 ஓவர் முடிஞ்சு போச்சு. 19 ரன் 11 ரன் போயிருக்கு இந்த ஓவர்ல. சூரியவன்ஷி பாருங்க பெருசா அடிக்கல. ஆனா ஜுரேல் வந்து 12 ரன் அடிச்சிருக்காப்ல. ஓகேவா? 6 பால் ஆடி 12 ரன். 200 SRல இருக்காப்ல. ஓகே ஃபைன். சரி அடுத்து யாரு? பேட் கமின்ஸ் தானா? பேட் கமின்ஸ். ஓகே. சரி. பேட் கமின்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 3 ஓவருக்கு 33 ரன். எந்த விக்கெட்டும் விழல. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் தெரியுங்களா? பேட் கமின்ஸ் வந்து ஓப்பனிங்ல ஏதாவது ஒருத்தனை ஈஸியா அவுட் பண்றான்னு. அது நடந்ததுல இந்த டேட்டா. வந்திருக்கு. யா ஆமா. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். சரி இப்போ யாரு? 4th ஓவர் யாரு போட போறா? இஷான் மலிங்கா. மலிங்கா தானா? ஷூரா? நீங்க ஏதோ கேப்டன் நிறைய மாத்த மாட்டீங்க, டிசிஷன்லாம் மாத்த மாட்டீங்களா? சரி பண்றோம். ஓகே. சோ இப்போ இந்த இடத்துல சிமுலேட் பண்ணா ஓவர் கம்ப்ளீட்டட் விக்கெட் போல 4 ஓவர் 44 ரன். 4 ஓவர் 44 ரன். ஓகே. இப்ப 5வது ஓவர் யார் போட போறா? ஷகிப் ஹுசைன். ஷகிப் ஹுசைன். பவர் பிளேல ஷகிப் ஹுசைன் கொடுக்கலாமா? சொல்றீங்க பண்ணுவோம். கன்ஃபார்மா? ஓகே. இப்போ சிமுலேட் பண்றேன். பாருங்க ஓவர் கம்ப்ளீட்டட் 5 ஓவர் 54 ரன். ஒரு விக்கெட் கூட போல. பாருங்க வேணா சும்மா பேட்டிங் 5 ஓவர் நடந்ததுன்னு பாக்குறீங்களா? பேட்டிங் 28 ரன் 22 ரன் 14 12 200. ஓகேவா? இங்க 183ல இருக்கு. போலிங்ல போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பேட் கமின்ஸ் 2 ஓவர் போட்டிருக்காப்ல. மலிங்கா 2 ஓவர் போட்டிருக்காப்ல. அதிகமா ரன் கொடுத்ததுன்னா எல்லாரும் அதிகமா தான் கொடுத்துருக்காங்க. சரி ஃபைன். அடுத்தது போலாமா? சரி அடுத்தது யாரு? குமார் கோயிங் வித் ஸ்பின்னர். ஸ்பின்னர் பவர் பிளேல ஸ்பின்னர் பாப்போமே. ஓகே. பாருங்க ஓவர் கம்ப்ளீட்டட் விக்கெட் இல்ல. 6 ஓவருக்கு 68 ரன். இந்த டேட்டா இப்படி சொல்லுது. ஆனா இதே இவ்வளவு நேரம் சூரியவன்ஷி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க 6 ஓவர் 68 இல்ல 28 போயிருக்கும். பாப்போம். ஆனா டேட்டாக்கு எந்த டேட்டால பழக்கி விட்டுருமோ அதுக்கு தான் பழகி இருக்கும். மேபி சூரியவன்ஷி வந்து இன்னொரு 1 வருஷம் மேபி அடுத்த வருஷம் இதெல்லாம் சிமுலேட் பண்றப்போ இன்னும் நிறைய கதை மாறும். இன்னும் நிறைய டேட்டா கிடைக்கும். ஓகேவா? சரி அடுத்து யாரு? 7வது ஓவர். 7வது ஓவர் உங்களுக்கு ஏதாவது போலிங் ஸ்கோர் கார்டு ஷகிப் ஹுசைன். உங்களுக்கு ஏதாவது போலிங் ஸ்கோர் கார்டு எல்லாம் பார்க்கணும்னா கூட சொல்லுங்க பார்க்கலாம். என்ன? ஓகே. சோ டெசிஷன் விக்கெட். ஓகே. ஜுரேல் அவுட். ஜுரேல் அவுட் ஆயிட்டா யாரா இறக்க போறீங்க சார்? So we can வைபவ் சூரியவன்ஷியோட பிளஸ் பாயிண்ட் ஒரு எஸ்ஆர்எஸ் போலரை நல்லா ப்ளே பண்ணால. ஸோ அந்த போலரை சூஸ் பண்ணலாமா? ஸோ டேட்டா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணலான்னு செக் பண்ணலாம். அது பண்ணலாம். ஏன்னா அந்த போலர் வந்து அவர் கைலாஷ் முடிவு பண்ணணும்ல. இப்போ உங்களுக்கு விக்கெட் விழுந்துச்சு. நீங்க அடுத்து எந்த பேட்ஸ்மேன் இறக்க போறீங்க? பராக், ஃபெராரி, ஷனக்கா, ஆர்ச்சர், ரியான் பராக்.
கன்ஃபார்மா? ம். ம். சரி. சிமுலேட் பண்ணிடுறேன். அடுத்த டிசிஷன் வரைக்கும். ஆ 7 ஓவர் 78 ரன்னுக்கு 2 விக்கெட். ஓகே. ஸோ இப்போ போலிங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க. ஓகேவா? ஸோ ஷகிப் ஹுசேன் 2, பேட் கமின்ஸ் 2, சிவங்குமார் 1, ஈமலிங்கா 2. ஸோ இப்படி ஓவர் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணுவாரு எந்த பவுலர்னு. சார் எந்த பவுலர் போடலாம்? ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல். ஏன் அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு உடனே மாத்துறீங்க? ஓ 14 கொஞ்சம் ரன் ரன்ஸ் போச்சா? லீக் ஆயிடுச்சு. லீக் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம். ஓகே. சிமுலேட் டு தி நெக்ஸ்ட் டிசிஷன். Wicket. விக்கெட் ஃபாலன். ஐயோ யாரு? ஹர்ஷல் பட்டேல் அவுட். ஏய் சூரியவன்ஷி நாட் அவுட்லயே தான் இருக்காப்ல. சூரியவன்ஷிக்கு பிரஷர் ஏத்தி விட்றீங்க. சரி அடுத்து யார் இறக்க போறீங்க? பேட்ஸ்மேன். சூரியவன்சி பிரஷர் ஆனாலும் அவன் ஆடுறதுதான் அடி தான். சூரியவன்ஷி இருக்கிற வரைக்கும் எதிர் டீம் பிரஷர் தான். ஆ. யாரு? ஃபெராரியா, ஷனகாவா, ஜடேஜாவா, ஆர்ச்சரா யாரு? ஜடேஜா. ஜடேஜா. பிகாஸ் ஓவர்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ ஜடேஜா ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுவோம். 8 ஓவர் 84 ரன், 3 விக்கெட் போயிடுச்சு. சூப்பர். இப்போ அடுத்து எந்த பவுலர் சார்? போலிங் ஸ்கோர் கார்டு கொஞ்சம் போலிங் ஸ்கோர் கார்டா? ஓகே. போலிங் ஸ்கோர் கார்டு. சிவங்குமார். ஹெச்வி பட்டேல் போட்டாரு, அவர் போடக்கூடாது. வேற யாரா? சிவங்குமார். சிவங்குமாரா? என்ன டர்ஃப்ல போடுற மாதிரி மாத்தி மாத்தி விடுறீங்க? ஸ்ட்ராட்டஜி தானே, உங்க ஸ்ட்ராட்டஜி தானே. ஓகே ப்ரொசீட் பண்ணலாமா? விக்கெட் ஃபாலன். சூரியவன்ஷி. சூரியவன்ஷி அவுட்டா? ஜடேஜா பால் இல்லையா? ஜடேஜா பால் இல்ல, சிவன்குமார் பால். ஜடேஜா உங்க டீம் பேட்ஸ்மேன். என்ன ஆர்சி விஜய் sorry. சொந்த மண்டை விட்டு போலியா? சரி யாரு? மண்டை லைட்டா கிளம்பிடுச்சு. யாரு இறக்க போறீங்க? ஃபெரேரா. கன்ஃபார்ம். ஓகே. அடுத்த பவுலர் யாரு? ஹர்ஷல் பட்டேல். என்ன இப்ப விக்கெட் எடுத்தாப்ல. சோ இப்போ நான் அடுத்த டிசிஷனை நோக்கி போறேன். விக்கெட் இல்லையா? ஓவர் கம்ப்ளீட்டட். அப்படியே விக்கெட் வந்துகிட்டே இருக்கும் எல்லா பாலும். சரி இதுதான் இப்போ உங்களோட bowling ஸ்டாட்ஸ். இப்போ அடுத்த ஓவர் யாருக்கு கொடுக்க போறீங்க? நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி. கன்ஃபார்மா? சிமுலேட். விக்கெட் ஃபாலன். என்னப்பா என்ன நீ ஸ்ட்ராட்டஜி போடுற? ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்க. ஓகே ஃபைன். நல்ல மேபி அந்த பிட்ச் எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க, அதை வச்சுதான் நீங்க போடுறீங்க. ஃபைன். ஸோ செலக்ட் நெக்ஸ்ட் பவுலர். பேட்டர். மை மிஸ்டேக். வேற யாரு இருக்கு? ஷனாக்கா. 5 பவுலர்ல கம்பேர் பண்ணா ஷனாக்கா ப்ளே பண்ணுவாங்களா? சிமுலேட் until the next station. ஓவர் கம்ப்ளீட். 11 ஓவருக்கு 107 ரன், 5 விக்கெட். சரி அடுத்த ஓவர் யாரு? ஹர்ஷல் பட்டேல் விட மாட்டீங்க பாருங்க. இந்த ஓவரும் விக்கெட் விழுதான்னு பார்ப்போம். பரவாயில்ல. ஜடேஜா ஆக்சுவலி நீங்க நல்லா போட்டிருக்கீங்க கிஷோர். ஜடேஜா நல்ல இடத்துல விட்டுருக்கீங்க. பொறுமையா அழகா அடிக்கிறாப்ல. ஏன்னா ஜடேஜாவோட ஸ்கோர்ல பார்த்தா கூட உங்களுக்கு 152லயே மெயின்டைன் பண்றாப்ல இவ்வளவு பிரஷர்லயும். போலிங் ஸ்கோர் கார்டா? அடுத்து யாரு? ஹர்ஷல் நிதிஷ்குமார் ரெட்டி. கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் பவுலர். ஓகே. ஓவர் கம்ப்ளீட்டட். என்னப்பா ரொம்ப அடிச்சிட்டாங்க போல இந்த ஓவர். இல்ல இந்த ஓவர் ரன்னே போடணும். 125. 6 ரன்ஸ். 6 ரன்ஸ் தானா? பரவாயில்ல. சரி அடுத்து யாரு ஓவர் பவுலரு? சிவங்குமார். கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் பவுலர்.
ஓகே, அடுத்தது நான் போறேன். விக்கெட்டே போல. ஆனா ஜடேஜா நல்லா ஆடுறாப்ல, பொறுப்பா ம். ஆடுறாப்ல. 5 ரன் தான் போயிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. சரி. bowling இப்போ ஸ்கோர் கார்டு மட்டும். bowling ஸ்கோர் கார்டு. இப்போ என்ன பண்ணலாம்? நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி. ஓகே. இன்னும் நிறைய, எத்தனை ஓவர் இருக்கு இன்னும்? 6 ஓவர். 6 ஓவர் இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒண்ணு கொடுக்குறீங்க. அப்புறம் வேற ஷகிப் 5 ஓவர். ஹுசைன் 2, ஷகிப் ஹுசைன் 2 கம்ப்ளீட் பண்றாரு. பேட் கமின்ஸ் 2, ஹர்ஷல் பட்டேல் 1. அவ்வளவுதான் 6 ஓவர்ஸ். மல்லிங்காலாம் இல்லையா? இல்ல, இஷான் மலிங்கா வேணாம், ரொம்ப அடி வாங்கிட்டார். அவ்வளோபாவுமே. மேபி சரி மேல போற பவுலர்ஸ் யாராச்சும் அடி வாங்கினாங்கன்னா, ஷகிப் ஹுசைன் அடி வாங்கினாருன்னா இஷான் மலிங்காக்கு போலாம். சரி, இப்போ யாரு? நிதிஷ்குமார் ரெட்டியா? நிதிஷ்குமார் ரெட்டி. ஓகே. ஸோ ப்ரொசீட் பண்ணலாமா? ஏய், Wicket for என்ன ஐடியாப்பா நீ மளிகை கொடுக்காம என்ன இப்படி கொடுக்குறேன்னு பார்த்தா இப்படி ஆகுது. சூப்பர். ஆர்ச்சரா யாரு பேட்ஸ்மேன்? துபேவா ஆர்ச்சரா? ஆர்ச்சர். ஆர்ச்சர். ஆர்ச்சர் ரீசெண்டா கூட நல்லா அடிச்சாருனாப்ல. ம். ஓகே. ஸோ அடுத்த bowler யாரு? ஷகிப் ஹுசைன். ஷக்கீப் ஹுசைன். சிம்லேட். விக்கெட் விழல. சோ பாத்தீங்கன்னா 16 ஓவருக்கு 142க்கு 6. ஓகேவா? Okay. சரி. நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி திரும்பவும் நிதிஷ்குமார் ரெட்டியா? இருக்கா, கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? இது ஒரு ஓவர் இருக்கு, ஒரு ஓவர் இருக்கு. என்னம்மா போட்டிருக்காப்ல? 3 ஓவர் 17 ரன் 5.6. ஓ, Four ஏன் overs complete கொடுக்குறீங்கன்னு இப்ப தெரியுது. ஓகே. சரி, சூப்பர் 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 சூப்பர். 160. ஆர்ச்சர் பாரு, 10 பால் 21 ரன். ஏன்னா ஆர்ச்சர் அப்படி ஆடுறாள் தான். பேட் ஆமா. கமின்ஸ். பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் தானா? சூப்பர். சனக்கு அவுட்டா? பாப்போமா? இல்லப்பா, நான் சொன்னது இல்ல. நடக்கல. 176. 16 runs. 18 over. இஷான் மலிங்கா. இஷான் மலிங்கா. ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல். சோ சிமுலேட். ஒரு விக்கெட் போயிடுச்சுப்பா. Wicket for இங்க யாரு? Archer. இவர் நல்லா Archer. ஆடினாரு. ஆர்ச்சர் பாருங்க, 15 Archer. பாலுக்கு 32 ரன். நல்லா ஆடினாப்ல. Yeah. ஆ, Next batter யாரு? Dubey. துபே தான். Shubham Dubey. சிமுலேட். இப்போ 19 ஓவர் 189 ரன்ஸ். இன்னும் லாஸ்ட் ஓவர் யார் கொடுக்க போறீங்க? பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ். கேப்டன். Batsmans தான். You want it? Sure shot. முதல் பாலும் அவர் தான் போடுவாரு, கடைசி பாலும் அவர் தான் போடுவாரு. முடிஞ்சு Yeah. 195. 195 ஃபார் 7, 20 ஓவருக்கு. லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருக்காரு. 6 ரன் தான் போயிருக்கு. ஹைதராபாத் இதை பீட் பண்ணுமா? ஆக்சுவலி 160 ரன்ஸ் தான் இருந்தது. 60 ரன்ஸ்க்கு 3 விக்கெட்ஸோ 2 விக்கெட்ஸோ போயிடுச்சு. ஆனா கண்ட்ரோல் நடக்கல. பட் ஆனா அவங்க ஸ்டார்டிங் பவர் பிளேல அடிச்சதை பார்த்தா 6 ஓவர்ஸ்க்கு 65 கிட்ட இருந்தாங்க. 220 230 போயிருக்க வேண்டியது. நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஆமா ஆமா, அப்படியே விட்டு இருந்தா 230 எல்லாம் போயிருக்கும். சூரியவன்ஷில ரொம்ப நேரம் நின்னாப்ல. நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்தாரு. இப்போ ஓபனர் ஹைதராபாத் சைடு யாரு? அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். பவுலர் யார் சார்? கிஷோர் Archer. Archer. ஆர்ச்சர். ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே. சிமுலேட் அன்டில் நெக்ஸ்ட் டெசிஷன். இல்ல, இது மாதிரி முதல் 3 பால் பாப்போமா? ஓகே. Okay. சரி, நான் உங்ககிட்ட கேட்காம பண்ணிட்டேன். ஒரு பால்ல 0. ரெண்டாவது பால் என்ன நடக்கும்? போலரா சொல்லுங்க, பேட்ஸ்மேனா சொல்லுங்க. 4. 4. அவரு 4 சொன்னா நீங்களும் 4 தான் சொல்லுவீங்க. Wicket. சொல்லுங்க. Wicket. விக்கெட். Wicket. இவங்க எடுத்தா விக்கெட், இல்லைன்னா 4 6. இருக்க பாப்போம். சரி, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 4 போகும்னு நினைக்கிறேன். 4. யா. நான்
நான் 6. ஓ 6. நீங்க ஸ்டெப் தானே அவுட் பண்ணி போலிங் டீம். ஸ்டெப் அவுட் பண்ணி வந்து ஆஃப் எஸ். சைட்ல பட் ஓவர் அபிஷேக் சர்மா டிஃபென்ஸ். டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வச்சிருப்போம். போரு யா போரு 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 ஏன்னா முதல்ல டேட்டா அப்படிதானே டிராவல் பண்ணிச்சு. அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அதே டேட்டா தான் டிராவல் பண்ணும்னு நான் நினைச்சேன். இப்ப 4வது பால் விக்கெட் விழணும். கரெக்டா? ம். பாப்போமா? 6. 6. அபிஷேக் சர்மா தான். சரி, இன்னும் 2 பால் தான். இந்த ஓவர் அப்படியே சிமுலேட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம எடுத்துட்டு யா போவோம். சிங்கிள் சிங்கிள்ஸ் அபிஷேக் சர்மா. டாட். டாட்டா லாஸ்ட் பால் ஹெட். யா ஆமா, விக் எடுத்தோடனே அப்படி டாட் வைப்பாப்ல. 6. என்ன மாஸ்டர், ஒரு ஓவருக்கு 17 ரன். வளர்ந்துட்டானுங்க. சரி, அடுத்து யாரு? பர்கர் தானே, வேற யாரும் இருக்கா? ஆமா, பர்கர். அஹ், பண்ணலாமா? ம். சிமுலேட் பண்ணிட்டேன். 2 ஓவர் விக்கெட்டே போல 32 ரன். இந்தப்பா செம்ம ஸ்டார்ட். அபிஷேக் 20, ஹெட் 12. சூப்பர், எக்ஸ்ட்ராஸே இல்ல. ம். சரி, ஆக்சுவலி அடுத்த ஒரு யாரு? ஹெட் ஆன 2 பாலுமே 2 6. 600 ஸ்ட்ரைக் ரேட். ஆமா ஆமாம்பா, இதுப்பா யோசிக்கவே இல்ல. ஆமா, உங்க டீம்ல கரெக்டா தான் யோசிப்பீங்க. ஆ. சரி, அடுத்த பவுலர் யாரு? ஆர்ச்சர். ஆர்ச்சர் தானா? 17 ரன் போயிருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல, நம்பி கொடுப்போம். நம்பி வாங்க, விக்கெட் எடுத்துட்டு போங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ, நல்ல 3 ஓவர். ஓவருக்கு 38 ரன். விக்கெட் இல்ல. பரவாயில்லப்பா, 2 பேரும் விக்கெட் இல்லாம ஆடுறாங்க. அடுத்து பர்கரே, வேற யாரு? பர்கர். பர்கர். ஓவர் கம்ப்ளீட்டட். 4 ஓவர் 54. அவங்க வந்து 5 ஓவர்ல தான் இந்த 54 ரன்னே அடிச்சாங்க. நீங்க 4 ஓவர்லயே 54. இவங்க 2 பேர், ஏன்னா இவங்க எல்லாம் நின்னுட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஹெட் பாருங்க, 13 பால் 33 ரன். ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி மாறிட்டு இருக்காப்ல. ஏன்னா ஹெட் வந்து இந்த இந்த ஃபைனலு ஒரு குரூஷியலான ஒரு டெசிஷன் மேக்கிங் இடத்துல எல்லாம் ஹெட்டோட பெர்ஃபார்மன்ஸே மாறிடும். அது அப்படியே உல்டாவா மாறிடும். ஏன்னா ஸ்டாக் எல்லாம் நார்மலா போடுற மாதிரி இருக்கும், ஆனா ஃபைனல் வந்துட்டா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஹெட்டோட பெர்ஃபார்மன்ஸே இருக்கு. ம். சரி, இப்போ போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் 2 ஓவர், இவர் 2 ஓவர். அடுத்து யாருக்கு தர போறீங்க? ஷானகா. எனக்கா? கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் போலர் விக்கெட் விழுதான்னு பார்ப்போம். ஐயோ, விக்கெட் விழலையே. 5 ஓவருக்கு 61 ரன். அங்க பாருங்க, அங்க அங்க வீடியோலயே பாருங்க, கைலாஷ்க்கு வாயெல்லாம் பல்லு, கிஷோர் ஒரு மாதிரி ஆகுறாரு. ஆஹ். சரி, அடுத்த போலர் யாரு? வேற யாராவது ட்ரை ஆகுது பண்ணி பாருங்க, விக்கெட் விழுதான்னு பார்ப்போம். ஜடேஜா. ஜடேஜா. ஜடேஜா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர் தான், ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. 6 ஓவருக்கு இவங்கெல்லாம் 6 ஓவர்லாம் நின்னாங்கன்னா 69லாம் இல்ல, 120ல தான் வந்து நிப்பாங்க. ஓகேவா? ஓ, பாப்போம். ஆனா பொறுப்பாவும் ஆடணும்ல. ஓகேவா? சரி, அடுத்த ஓவர் யாரு? ஷனகாவா, பிரிஜேஷ் பிரிஜேஷா? சர்மா. பிரிஜேஷ் சர்மா. பிரிஜேஷ் நல்லா போடுவாப்ல. ஏய், சமப்பா. நல்ல ஒரு நல்ல விக்கெட். எவ்வளவு அடிங்க? 29 அபிஷேக் ரன்ஸ்ல சர்மா ஒரு விக்கெட். போல்டு அதுவும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் நினைக்கிறேன். சரி, இப்ப யார இறக்க போறீங்க? இஷான் கிஷன். ஆக்சுவலி நீ அதே மாதிரி தான் ஆடுவ, நானும் பாத்திருக்கேன். அப்படியே நீ கீப்பராகவும் பண்ணுவ, இஷான் கிஷன் மாதிரியும் ஆடுவ. இன்னைக்கு கூட மேட்ச்ல பார்த்தேன், நல்லா இருந்தது உன் கேம். என்ன கொஞ்சம் 2 தடவை அவுட் ஆயிட்ட டக்கு, அவ்வளவுதான். ப்ரொசீட் பண்ணுவோம். முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒரு யாரு? ஜடேஜா. ஜடேஜா. கன்ஃபார்ம். ஓகே, சிமுலேட் until the next decision. ஓகே. ஸோ 8 ஓவர் 88 ரன். ஆனா நல்லா ஆடி இருக்காங்க, இன்னும் 108 ரன் தான் தேவை. ஓகேவா? ரெக்கெட் ரன் ரேட் 9 தான். ஓகேவா? 108 ரன் 11 ஓவர் 12 ஓவர் ரொம்ப ஈஸி தான்.
பார்ப்போம். ஷனகா. அடுத்து ஷனகா. பிரிஜேஷ் கொடுத்தீங்க, விக்கெட் எடுத்தாப்புல ஷனகா மாத்தி விடுறீங்களா? என்ன ஏன்னா என்ன bowling ஷனகா ஸ்பின் ஆடிட்டானுங்க. சோ சரி பேஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே. அதான் சொன்னேன்ல, ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறாங்களா அவங்கள தானே கண்டினியூ பண்ணும். சரி, அடுத்த அடுத்த bowler யாரு? பிரிஜேஷ். பிரிஜேஷ். பிரிஜேஷ்க்கு விக்கெட் இல்லல. 10 ஓவர் 106 ரன். 90 ரன் தான் அடிக்கணும். இன்னொரு 10 ஓவர் வாய்ப்பு இருக்கு. மாடர்ன் டே T20ல இது ஒரு ஸ்கோரே கிடையாது. மாடர்ன் டே T20க்கு 60 balls 90ன்றது ஒரு விஷயமே இல்ல. ஆமா, ஒரு விஷயமே இல்ல. Within ஏன்னா அவங்க 1 overs விக்கெட் விடாம or ஆடிட்டு 10 இருந்தாலே balls. அடிச்சிடுவாங்க. Within 1 overs or 10 balls ஸ்பேர்லயே அடிக்கலாம். சரி, இப்ப யாரு? எந்த bowler? என்ன கிஷோர் அப்படியே டல் ஆயிட்டீங்க? ஜட்டு. ஜட்டு. ரொம்ப மோசமான ஆர்சிபி ஜெயிச்ச நிலைமையில போயிட்டு சந்தோஷத்தை இருக்கு. விட்டுட்டு இத பார்த்துட்டு வருத்தமாயிட்டீங்களா? ஓகே. சோ 11 ஓவர் 119 ரன். ஓகே, இட்ஸ் வெரி குட். ஏன்னா 13 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அடுத்த யாரு? ஆர்ச்சர். ஆர்ச்சர் தான். ஆனா நல்ல ட்ரை இது. இப்ப ஏதாவது நடக்க வாய்ப்பு வரும். எதுவுமே நடக்கல. ஐயோ, என்ன இப்ப யார் யார் எப்படி போயிருக்கு? 11 8 8.15. சரி, ஓகே. உங்க டீம் நீங்க முடிவு பண்ணது. அடுத்து யாரு? ஜட்டு. ஜட்டு. ஓகே. சிமுலேட் நெக்ஸ்ட். 73 runs, 35 runs, Actually 137. ஆசிஸ் வந்து பிக் மேட்ச்ல ஆடுவாங்கன்றது ஒன் செகண்ட் ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா ஆமா, ஆசிஸ் நிறைய பேர் இந்த பிக் மேட்ச்ல ஆடுவாங்க. ஓகே. அது ஹெட் வேற. அடுத்தவர் யாரு? ஆஹ், இனிமேல் ஜடேஜாக்கெல்லாம் ஓவர் வாய்ப்பு இல்ல. பர்கர். பர்கர். ஐயோ, விக்கெட் இல்ல. 14 ஓவர் 146. நல்ல பொறுமையா தெளிவா ஆடுறாங்க. அடுத்து பிரிஜேஷ். பிரிஜேஷ். அப்பவே பிரிஜேஷ் கொடுங்கன்னு சொன்னேன். டைம் எடுத்துட்டீங்க. அந்த கேப் அந்த அந்த பல்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. என்னப்பா இவன் 50 இவன் 80 செஞ்சுரி வந்துரும் போல. பாப்போம். சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வி. ஹெட் செஞ்சுரி அடிப்பாப்லையா மாட்டாப்லையா கைலாஷ்? யா இல்ல, அடிக்க மாட்டான். அடிக்க No. மாட்டான். பாப்போமா? சரி, அடுத்தவர் யாரு? இன்னும் யார் இருக்காங்க? ஷனகா. ஷனகா. ஓகே. 16 ஓவர் 167. இருங்க, போலிங்ல பாத்துக்கோங்க யார் யாரெல்லாம். ஏன்னா நீங்க மாத்தி மாத்தி இப்ப எல்லாரும் ஒரு ஓவர் போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் ஓவர் பிரிஜேஷ். 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 கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் bowler. சிமுலேட். விக்கெட். எஸ். எஸ். செஞ்சுரி அடிக்கல. அடிக்கலையா? சொன்னல 97 அவுட். 97ல போல்டு அதுவும். சரி, பரவாயில்ல. ஃபைன். அடுத்து யாரு? கிளாஸ்னா யார் ஆட போறா? யாருக்கா சான்ஸ் தர போறீங்களா? ஸ்கோர் தான் பக்கத்துல இருக்குல்ல. சான்ஸ் எல்லாம் தரல. இல்ல. நெக்ஸ்ட் பேட்டர். ஓகே. அடுத்த bowler யாரு? ஷானகா. ஷானகா. சிமுலேட். 180 ஒரு விக்கெட் விழுந்துச்சு. யா ஷான் கிஷன். நல்ல ஐடியா. கடைசியில டைட் பண்றாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி. 16 ரன் அடிக்கணும், 15 ரன் அடிக்கணும்.
நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி தானா? சோ அடுத்த டிசிஷன் நோக்கி போறோம். ஏய் ஆர்ச்சர். விக்கெட் விழுந்துருச்சு. ஐயோ ஓ அது சேம் ஓவர்ல. ஓகே வேற லெவலு. சனக்கா ஷானகா. கடைசியில இது முதலே பண்ணிருக்கலாமே. யார் இறக்க போறீங்க சார்? கைதாஸ் சார் இருக்கிற நிதிஷ்குமார் 4 ரெட்டி பேர். இறங்கி சலீல் அரோரா. சலீல் அரோரா. சலீல் அரோரா ஆடுறாள் தான். பாப்போமே இன்னும் 12 ரன் என்ன நடக்குதுன்னு பாப்பா. ரன் பர் பால் தான். ஓகே சார். இப்போ எந்த போலர்? ஆர்ச்சர். பர்கரா? ஆர்ச்சர். ஓ கன்ஃபார்ம். எஸ். Yes. 194க்கு விக்கெட் விழுந்துடுச்சு. ஓகே பேட் கமின்ஸ். ஹர்ஷல் பட்டேல் இறக்கலையா? ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே சோ இந்த இடத்துல ஆர்ச்சர் போல்டு தான் பண்ணிருக்காப்ல. சிமுலேட் அன்டில் த நெக்ஸ்ட் டெசிஷன். முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு ரன் அடிக்கணும். ஒரு ஓவர் ஒரு ரன். மேட்ச் டிரா ஆயிடுச்சே. ஒரு பாலா போலாமா? பர்கர் தான், வேற சாய்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி போயிடும். சரி ஃபர்ஸ்ட் பால் என்ன நடக்கும்? பவுண்டரி போகுமா? சிங்கிள் போகுமா? டாட் ஆர் விக்கெட். 4 விக்கெட். சூப்பர். ஹர்ஷல் பட்டேல் தான். வேற யாரா இருக்க முடியும்? ஹர்ஷல் பட்டேல் தான். சரி இப்ப என்ன ரெண்டாவது பால் என்ன ஆகும்? சிங்கிள் விக்கெட். டாட். ஓகே டாட். விக்கெட். ஒரு ரன் அடிக்கிறதுக்கு விக்கெட். என்னையா இன்னும் 2 பால்ல ஒரு ரன் அடிக்கிறதுக்கு ஏன் இப்படி ஆகுறீங்க? ரியாலிட்டியில நடக்காது. தொட்டுட்டே ஓடிடுவாங்க. சிவன் குமாரா? அரோரா வந்து அடிச்சிருப்பான். ஆனா அது வந்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. மேட்ச் முடிஞ்சு போச்சு. டார்கெட். ஓகே சன்ரைஸ் 1/3 விக்கெட்ஸ். என்னப்பா கடைசியில ஈஸி மேட்ச கஷ்டப்பட்டு வின் பண்ணிருக்காங்க. இந்த ஏஐ கூட என்ன தெரியுமா பண்ணுது? இதுக்குள்ளயும் உங்களை வந்து அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் மேட்ச் போக வச்சிருக்கு. இது வந்து 15வது ஓவர்லயே முடிச்சிருக்கலாம். அதுவும் உங்க கூடயே டிராவல் பண்ணுது. அந்த டிராமா இதுலயே இருக்குது போல. ஓகே ஏன்னா டிராமாக்கு ஏத்த மாதிரி தானே கோடு பண்ணும். ஓகே சோ இதே மாதிரி ஸ்கோர் கார்டு பார்த்துப்போம். இதே ஸ்கோர் கார்டு வருதான்றது நம்மளும் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்ததுன்னா அதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே செக் பண்ணுவோம். இது ஏன் என்ன ஆச்சு? இதெல்லாம் உங்களோட டெசிஷன். எந்த டைம்ல என்னென்னலாம் பண்ணணும்னு நீங்க எடுத்த டெசிஷன். ஸோ இது மாதிரி டேட்டால இதே ஸ்கோர் கார்டில் வந்ததுன்னா இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். பார்ப்போம் இன்னைக்கு. ஆனா இன்னொன்னு ஃபைனல் வரைக்கும் இது மாதிரி எடுத்துட்டு போனப்போ எங்களுக்கு என்ன தெரியுமா கணக்கு வந்தது? ராஜஸ்தான் ராயலுக்கும் ஆர்சிபிக்கும் தான் ஃபைனல் வந்தது. ஓகே ஆனா இங்க ஹைதராபாத் ஜெயிச்சிச்சு. ஓகே ஆனா ஆர்சிபி தான் கப்பு ஜெயிக்கிற மாதிரி முன்னாடி மிஷின் லேர்னிங் மூலமா பண்ணோம். ஆனா அதே விஷயத்த டீப் லேர்னிங் மூலமா பண்ணப்போ என்ன வந்ததுன்னா ஃபைனல்ல நமக்கு ஆர்சிபியும் ஜிடி வரல. என்ன பண்ணாலும் சன்ரைஸ் ஹைதராபாத்தும் வந்தது. ஸோ இந்த இடத்துல ஆர்சிபி திரும்ப ஜெயிக்குது அப்படின்னு பார்ப்போம் இது என்ன நடக்கும். ஆக்சுவலி அந்த முலான்பூர் கிரவுண்ட் வந்து 170 பிளஸ் தலை ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோர். 195 200 எடுத்தா வெரி ஸ்ட்ராங் டோட்டல். ஆக்சுவலா அது அங்க போஸ்ட் பண்ண ஸ்கோரே 220 தான். மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிருக்காங்க 228. அது ஸோ இந்த 200ன்றது அழகா அது பிச்சு அனலைஸ் பண்ணி கரெக்டா தான் கொடுத்துருக்குன்னு நம்புறேன். ஏன்னா நம்ம தானே அந்த ரேஞ்சையே செட் பண்ணிட்டோம். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் நடக்கணும்னு செட் பண்ணிட்டோம். 180 to 220 210 போட்டோம். கரெக்டா நம்ம தான் செட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா
நீங்க ஏன்னா பழைய டேட்டா படி பார்த்தோம்னா நீங்க என்ன பண்ணாலும் 140 150ல தான் ஃபால் ஆகுது. 160லலாம் ரொம்ப ரேரா தான் நடக்குது. ஆ. ஓகேவா? ஸோ அதான். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நைட்டு 12:43 வீடியோ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஸோ தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ கிஷோர் அண்ட் தேங்க்யூ கைலாஷ் ஃபார் யுவர் வேல்யூபிள் தேங்க்யூ. பாய். நாளைக்கு Bye. மேட்ச் பார்ப்போம். பாய். பை Bye. பை பை.